ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அனிமேட்டட் பட்டன்ஸ் எப்படி வந்து நம்ம வீடியோக்கு நடுவில் ஆட் பண்ணுறது, அதாவது அனிமேட்டட் பட்டன்ஸு, ஸ்டிக்கர்ஸு, எனி டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வீடியோக்கு நடுவில் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இதுக்கு நமக்கு எந்த ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் எதுவுமே வேண்டியதில்லை, எந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுவுமே வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து ப்ரௌசரில் வந்து நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஜிமெயில் மட்டும் லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கூகுளில் போயிட்டு canva.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ இதில் வர்ற canva.com, canva ஆன்லைன் டிசைன் மேட் ஈஸி அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கெட் canva ஃப்ரீ அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பே ஃபார் 1 கெட் 4 ஃப்ரீ அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். canva ப்ரோ அப்படிங்கிறது வந்து பெய்டு வெர்ஷன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் நமக்கு நார்மலாக ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ண முடியும். தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண முடியும், உங்களுக்கு பட்டன் க்ரியேட் பண்ண முடியும், உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடான என்னென்ன டெம்ப்ளேட்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் இதிலேயே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்பெசிஃபிக்கான ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண முடியும். யூடியூப் வீடியோஸ்னுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16:9 தான் ரேஷியோ. ஸோ இப்போ அதுக்காக வந்து நம்ம இதனோட சர்ச் ஆப்ஷனில் வந்து யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா தம்ப்நெயிலுக்கான டெம்ப்ளேட் வந்து நமக்கு கரெக்டாக நம்ம வீடியோ சைஸ்க்கான சைஸாக இருக்கும். அதனால் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வர இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம், அதனால் வந்து ஜஸ்ட் இதில் இருக்கிற கிரியேட் அ blank யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டெம்ப்ளேட், எம்டி பேக்ரவுண்டோட ஒரு ஒயிட் டெம்ப்ளேட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், நீங்கள் வந்து பட்டன்ஸ் ஆட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. நம்ம வீடியோக்கு நடுவில் நிறையா பட்டன்ஸோ இல்லை டெக்ஸ்ட்டோ இல்லை அனிமேட்டட் இமேஜஸோ எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த எம்டி டெம்ப்ளேட்னுடைய பேக்ரவுண்டை வந்து இப்போ நம்ம க்ரீன் கலர் செலக்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கலர் செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் பேக்ரவுண்டுன்னு கிளிக் பண்ணையில் உங்களுக்கு க்ரீன் கலர் வந்ததுன்னா ஓகே. சப்போஸ் அது வரல அப்படின்னாலும் நீங்கள் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உள்ள ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ண முடியும். இல்லை ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கலர்ஸ் லோட் ஆகும், அதுலேருந்தும் நீங்கள் க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டு ஃபுல்லாக க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டில் நம்ம எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக லெஃப்ட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அதை சர்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நிறைய பட்டன்ஸு, ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு, அனிமல்ஸ் எது வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து கார்ட்டூன் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ண முடியும். அதில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற இமேஜஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இமேஜ்கிட்ட கர்சர் கொண்டு போனீங்கனாலே அது ஃப்ரீ வெர்ஷனா இல்லை ப்ரோ வெர்ஷனான்னு தெரிஞ்சிடும். ப்ரோவாக இருந்ததுன்னா அது நம்ம பெய்டு வெர்ஷன் வாங்கினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரீலேயே உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ யூடியூப் லோகோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். இதில் ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த இமேஜஸ், அதாவது இந்த அனிமேட்டட் இமேஜஸ்லாம் உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பிளுக்காக நான் வந்து வீடியோனுடைய பாட்டமில் வர மாதிரி கொடுக்குறேன், பாட்டமில் சென்டரில் வர மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு 4-5 இமேஜஸ் வந்து நான் அப்படியே சாம்பிளுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இது வந்து அனிமேட்டட் பட்டனுக்கு பதிலாக இப்போ வந்து நீங்கள் ஒரு பட்டன் கொடுத்துட்டு உங்களோட ஓன் டெக்ஸ்ட், சப்போஸ் உங்கள் சேனல் நேமே நீங்கள் அங்கே கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு எம்டி பட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஏதாவது என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற பட்டனோட கலர் வந்து என்ன வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் பட்டனை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. என்ன சைஸில் உங்களுக்கு பட்டன் வேணுமோ அந்த சைஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் பட்டன் என்ன கலரில் வேணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த பட்டன் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதையும் பொசிஷன் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் உங்கள் பட்டனுக்குள்ளே என்ன மாதிரி டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி இப்போ அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் வருதுன்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் நேம் கூட அதில் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் போடணும்னு நினச்சிங்கனாலும் அதை எடிட் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணி அந்த பட்டனுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமைஸ்டு பட்டன், அதாவது நம்மளோட ஓன் டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் பட்டன் இல்லாமல் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கூட வச்சுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸும் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆப்ஷன் நமக்கு இருக்குது இந்த canva.comல. பட்டனுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஆப்ஷனில் அதனோட சைஸு கலர் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அனிமேஷன் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து என்ன ஸ்டைலில் வந்து அது டிஸ்பிளே ஆகணும் உங்கள் வீடியோக்கு நடுவில் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து 1 or 2 பட்டன்ஸ் போடுறீங்க, இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஒரு பட்டன் போடுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி டிஸ்பிளே ஆகிற மாதிரி மாற்றணும் அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே டைமில் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து குரூப் பண்ணிடுங்க. குரூப் பண்ணிவிட்டு உங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த அனிமேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் ஆர் பட்டன்ஸ் என்ன ஸ்டைலில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த அனிமேஷனுக்கு டைம் செட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கிளாக் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைம் செட் பண்ணிக்க முடியும். என்ன ஸ்பீடில் வந்து அது டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அனிமேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். பட்டன், டெக்ஸ்ட்டு, இமேஜ் எது வேணாலும் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம குரூப் பண்ணி அதுக்கு என்ன ஸ்டைலில் அது டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற அனிமேஷனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடுக்கு நீங்கள் மேலே இருக்கிற டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா MP4 இதில் வரும். வெறும் நீங்கள் சிங்கிள் இமேஜ் மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து இமேஜ் ஃபைலாக வரும், PNG ஃபைலாக வரும். இப்போ வந்து 2-3 அனிமேஷன்ஸ் போட்டிருக்கறனால அது MP4 வருது. ஸோ அதில் வந்து டவுன்லோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டவுன்லோட் பண்ண பட்டன் ஃபைலை எப்படி வந்து நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன வீடியோ எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து KineMaster யூஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன். KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு வீடியோ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியா கிளிக் பண்ணி இதில் வந்து நான் என்ன வீடியோவோ என்னோடய வீடியோ ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ண போகிறோம். இந்த வீடியோனுடைய நடுவில் அண்ட் எண்டில் எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஜஸ்ட் பட்டனை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வீடியோ ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மீடியாவிலேருந்து செலக்ட் பண்ணி வீடியோ ஃபைல் ஆட் பண்ணணும். பட்டன் ஃபைலை வந்து நீங்கள் எங்கே பண்ணணும்னா லேயரில் போயிட்டு அதில் இருக்கிற மீடியா செலக்ட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் வந்து பட்டன் ஆட் பண்ணணும். இந்த பட்டனுக்கான MP4 ஃபைலை வந்து லேயர் மீடியாவில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வீடியோவில் எந்த இடத்துல வந்து இந்த அனிமேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த பட்டனோ இல்லை அனிமேஷனோ ஏதாவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துக்கு வந்து அதை ட்ராக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம வந்து குரோமா கீ யூஸ் பண்ணி அந்த க்ரீன் கலரை ஹைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த க்ரீன் ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் குரோமா கீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீ கலர் க்ரீனில் இருக்கா, அதனால தான் நம்ம வந்து க்ரீன் பேக்ரவுண்டில் அந்த பட்டன் போடுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் பேக்ரவுண்ட் மட்டும் போயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பட்டன் ஆர் எனி டிசைன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம வீடியோவில் வந்து நம்ம பட்டன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு நடுவில் சப்ஸ்கிரைப் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் மட்டும் அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட் ஆயிடுது. சப்போஸ் இப்போ நான் வீடியோனுடைய எண்டில் எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா திருப்பி அங்கே போய் ஒரு டைம் நம்ம இதே மாதிரி லேயர் மீடியாவில் போய் அந்த பட்டன் ஃபைலை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இமேஜஸ் இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கர் வரணுனாலோ இல்லை ஒரு தேங்க்யூ இமேஜ் வரணுமோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் எது வேணாலுமே நீங்கள் இதே மாதிரி ஆட் பண்ணலாம். ரொம்ப ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் ஒரு canva.comல போயிட்டு இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் உங்கள் வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் செகண்ட் பார்க்குற க்ரீன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் மட்டும் இருக்கிற ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பட்டன் மட்டும் போடுறீங்க அப்படின்னா உங்களோட வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு 5 செகண்ட்ஸ், எண்டிங்கில் ஒரு 5 செகண்ட்ஸ், மேலே ரைட் சைட் கார்னர் ஆர் லெஃப்ட் கார்னர் எங்கே வேணாலும் உங்களுக்கு எந்த பொசிஷனில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம்.
நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அனிமேஷன்ஸ் பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் சேம் க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட், அதில் க்ரீன் ஸ்க்ரீன், ஆன் டாப் ஆஃப் தட் வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு பட்டன், அதுக்கப்புறம் அதுக்கு டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அனிமேஷன் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. ஸோ எல்லாமே சேம் தான். ஜஸ்ட் வந்து இது நீங்கள் ஒரு ஓவர்வியூக்காக நான் அதே ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த அனிமேட் பண்ண டெக்ஸ்ட்டோ பட்டனோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூசருக்கு வந்து நம்ம ஜஸ்ட் அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷனே தவிர இதை கிளிக் பண்ணி அவங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆக முடியாது. அதுக்கு தனியாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து எப்படிங்கிறத நம்ம வரப்போகிற வாரங்களில் பார்க்கலாம். இந்த canva.com யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் இல்லாமல் நமக்கு சப்போஸ் நம்ம வீடியோக்கு நடுவில் ஏதாவது அனிமேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் இமேஜஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா வரும். அனிமல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸு, கார்ட்டூனு, ஃபுட்டு, அந்த மாதிரி என்ன கொடுத்தீங்கனாலும் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஈஸியாக நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீடியோஸ்க்கு தேவையான அனிமேஷன்ஸ் எல்லாம் இதில் க்ரியேட் பண்ணுங்கள்.